Hi friends. So இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்ம செலக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி எப்படி ஜாயின்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த ஜாயினில் என்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கிடையில் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொல்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முதல் நாம் இந்த இன்சர்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது எல்லா டேட்டாஸும் எல்லாத்தோடையும் ரிலேட்டடாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நான் ரிலேட்டட் இல்லாத சில இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த டேபிள்ஸில் ஆட் பண்ணி போட்டு நான் அதை எப்படிங்கிறத நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், ஸ்டூடெண்ட்டில் வந்துட்டு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறேன். எந்த ஒரு மார்க்ஸுமே எடுக்காத ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ எடிட் இதுக்குள்ளே போனீங்களா இருந்தால் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள், ராஜ் என்று சொல்லி ஒரு நியூ ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ராஜ் @.com என்று சொல்லி ஒரு டம்மியாக ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து நான் இங்கே கொடுத்து விட்டேன். ஸோ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வர்றேன். அதே மாதிரி சப்ஜெக்ட்டும் ஆட் பண்ணுறேன். எடிட் டாப் ப்ரௌசருக்குள்ளே போனீங்கன்னா இங்கே சப்ஜெக்டில் வந்துட்டு நான் இங்கே கொடுக்கன்னு பாருங்கள். சப்ஜெக்டோட நேம் வந்துட்டு நான் இங்கே கொடுக்கேன், நியூ சப்ஜெக்ட்னு கொடுக்கேன். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிவிடுறேன். இப்போ நான் செக் பண்ணி பார்க்கேன் ரெண்டு டேட்டாஸும் இங்கே செலக்ட் ஆகிருக்கான்னு சொல்லி பாருங்கள். செலக்ட், நான் இப்போ கேபிட்டல் எழுதணும். செலக்ட் ஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் இன்சர்ட் பண்ண ராஜ் இன்சர்ட் ஆகிட்டா, எஸ் ராஜ் இங்கே இன்சர்ட் ஆகிட்டு ராஜ் ஐடி வந்துட்டு 6. சரிங்களா? அதே மாதிரி நியூ சப்ஜெக்ட் ஆகிட்டான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க செலக்ட் ஸ்ட்ரிக் ஃப்ரம் சப்ஜெக்ட். ஸோ இதையும் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். 5 சொல்லி நியூ சப்ஜெக்ட்டும் ஆட் ஆகிட்டுது. அதோடு சேர்த்து நான் என்ன செய்கிறேன்ட்டு பார்த்தீங்களா இருந்தால் இங்கே போயிட்டு ஒரு மார்க்ஸ் ஆட் பண்ணுறேன். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்லையும் கனெக்ட் ஆகாத ஒரு மார்க்ஸ். ஸோ அது ஏன்னு சொல்லி நாம் ஜாயின்ற டைப் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், மார்க்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு 100 சொல்லி ஆட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் வந்துட்டு 1, பட் சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்டும் தேவையில்லை, சப்ஜெக்டும் தேவையில்லை. நான் அப்படி ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நல்லண்டு கொடுக்க ஓகே கொடுத்துட்டு கேன்சல் பண்ணி வரேன். ஸோ நல் அலோவ் பண்ணாது சொல்லுது. ஓகே ஃபைன். என்ன செய்கிறேன் 1 சொல்லி கொடுக்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு டேட்டா கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சேவ் பண்ண விடும். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணி விட்டேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், செலக்ட் பண்ணி பார்க்க செலக்ட் ஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு எல்லா மார்க்ஸுமே வந்துட்டு இப்போ நான் லாஸ்ட் ஆட் பண்ண 100 வரைக்கும் எனக்கு இங்கே மார்க்ஸ் ஆட் ஆகிடுது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஜாயின் பண்ணி பார்க்க போகிறேன். நான் இப்போ யாரை ஃபஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ண போகிறேன்டா, இந்த சப்ஜெக்டை தான் ஜாயின் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஸோ ஜாயின் அண்டு கொடுத்துட்டு இங்கே நான் எழுதுகிறேன் எந்த டேபிளோட ஜாயின் பண்ண போகிறேன், சப்ஜெக்ட்னு கொடுத்துட்டு ஆன். ஸோ எந்த காலம்ஸோட அது ரிலேட்டட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். சப்ஜெக்டில் இருக்கிற சப் ஐடி எதுக்கு சமன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் மார்க்ஸில் இருக்கிற எஸ்ஐடிக்கு சமன். சரிங்களா? இப்போ நான் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். சாரி, எஸ்ஐடி இல்லை, ஸ்டூடெண்ட் _ID FK. சரிங்களா? நான் காலம்ட நேம் பிளேயாக கொடுத்துட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ எனக்கு சரியான முறையில் எக்ஸிக்யூட் ஆகிடுது. இது ஜாயின் நாம் எழுதின கோடிங். இதில் டைப்ஸை பார்த்தீங்கன்னா ஜாயின்ற டைப்ஸ் இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், அதே மாதிரி ஃபுல் ஜாயின் என்று சொல்லி 4 விதமான ஜாயின் வந்து நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஜாயின் என்று சொல்கிறதும் லெஃப்ட் ஜாயின் என்று சொல்கிறதும் இன்னர் ஜாயின் என்று சொல்கிறதும் ஒன்று தான். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜாயினுக்கு பதிலாக இன்னர் ஜாயின்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்து செலக்ட் பண்ணும்போதும் எனக்கு அதே விட தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜாயின் என்று சொல்லும்போது இன்னர் ஜாயினை தான் நம்ம ஜாயின் என்று எழுதலாம்.
ஸோ நம்ம ஜாயின் சாதாரணமாக எழுதுனா கூட அது இன்னர் ஜாயின் மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இன்னர் ஜாயின் எழுதினாலும் அதோட ஃபங்க்ஷனும் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இப்போ நம்ம லெஃப்ட் ஜாயின் பார்க்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஜாயின் என்று சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால், செலக்ட் பண்ணுங்க ஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஸோ எது லெஃப்ட் சைடில் இருக்குது, இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸுங்கிற டேபிள் தான் லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ நாம் ஓகே, நான் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு எழுதுகிறேன். அப்போ நீங்கள் ஒரே டைமில் எல்லா கோடிங்ஸையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, லெஃப்ட் ஜாயின் என்று கொடுக்கேன். இப்படி கொடுத்தா என்ன நடக்கும்னு பார்த்தீங்களா இருந்தால், ஏதாவது டேபிள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல், இப்போ நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன், ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இந்த 100ங்கிற டேட்டாவை கொடுத்து இது டெமோ பண்ணி பார்க்குறதுக்காண்டி. பட் நான் டேபிள் க்ரியேட் பண்ணும்போது நான் நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஸோ அதனால தான் எனக்கு அப்படி டிஸ்பிளே ஆகலை. நான் இப்போ அதை சேஞ்ச் பண்ணி போட்டு நான் இப்போ செய்து காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ நான் இப்போ டிசைன், இப்போ நம்ம மெனுவலாக சேஞ்ச் பண்ண போகிறோம்னு சொன்னால் நான் என்ன செய்ய போகிறேன், டிசைன் ஆப்ஷனுக்கு போயிட்டு இப்போ பாருங்கள், இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணணும் என்று சொல்கிறதுக்காக நான் 2 திக்கையும் வந்துட்டு நான் எடுத்து விட்டுட்டு சர்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு சர்வ் ஆகிட்டுது. ரைட் கிளிக் பண்ணி சர்வ் பண்ணுறேன். சர்வ் பண்ண வேணும்னு சொல்லி ஆப்ஷன் கேட்குது. பாருங்கள், எனக்கு இங்கே சர்வ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு விடுதில்லை. சரிங்களா? ஸோ என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் 2 ரீசன்ஸ். ஒன்று வந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த டூல்ஸுக்குள்ளே போய் ஆப்ஷன்ஸுக்குள்ளே போனீங்களா இருந்தால் இங்கே டிசைனர்ஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்த இப்படி ஒரு திக் கொண்டு இருக்கும் பார்த்தீங்கடா. அது என்னன்னு சொல்லலாம், ப்ரிவென்ட் சேவிங் சேஞ்ச் தட் ரிக்வயர்ட் டேபிள் ரீக்ரியேஷன் என்று சொல்கிறது நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். அதாவது பை டிஃபால்ட்டாக அது இருக்கும். அதை எடுத்து விட்டீங்களா இருந்தால், நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்களா இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணி போய் பாருங்கள். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் சர்வ் பண்ணாடும், எஸ் பண்ணாடும், சர்வ் ஆகிட்டுது. சரிங்களா? அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்கிறேன், இந்த 100க்குரிய இந்த ரிலேஷன்ஷிப்பை இல்லாமல் ஆக்குறேன். சரிங்களா? திருப்பி எடிட் டாப் 200 ரோஸ்ன்னு சொல்கிற இந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு பாருங்கள், இந்த இடத்த நான் நல்ல கொடுத்து விடுறேன். ஆரம்பத்தில் நல் கொடுக்கும்போது எனக்கு அக்செப்ட் பண்ணலை. பட் இப்போ என்ன செய்யும், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணும். ஸோ பாருங்கள், இப்போ நான் திருப்பி அந்த ஜாயின் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள், இந்த இடத்த எனக்கு 100 டிஸ்பிளே ஆகலையே. இன்னர் ஜாயின் சொல்கிறது என்ன செய்யும், ஜாயின் இன்னர் ஜாயின் சொல்கிறது 2 டேபிள்லையும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டேட்டாஸை மட்டும் இங்கே கொண்டு வந்து காட்டும். சரிங்களா? இப்போ லெஃப்ட் ஜாயின் சொன்னால் லெஃப்ட் சைடில் இருக்கிற டேபிள் இருக்கிற எல்லா டேட்டாஸும் டிஸ்பிளே ஆகும். ஈவன் ரைட் சைடில் இருக்கிற இந்த சப்ஜெக்டோட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி கூட லெஃப்ட் சைடில் இருக்கிற டேட்டாஸ் டிஸ்பிளே ஆகும். அதே சமயத்தில் எந்தெந்த ரோஸ் எல்லாம் ரைட் சைடில் இருக்கிற இந்த சப்ஜெக்டோட கனெக்ட் ஆகுமோ அந்த ரோஸ் மட்டும் என்ன செய்யும், அந்த டேட்டாவை அந்த டேபிளில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்தாரும். மற்ற இடங்களில் நல் டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள், நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸுங்கிற டேபிளில் இருக்கிற டேட்டாஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகிட்டுது. எப்போ இது ரிலேஷன்ஷிப்பில் இல்லைண்டா கூட இப்போ பாருங்கள், இந்த டேட்டா ஐடி இல்லைங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு சப்ஜெக்ட்டுக்குரிய ஐடி எதுவுமே அசைன் பண்ணப்பட இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஜாயின். இதுவே ரைட் ஜாயின் கொடுத்தீங்களாக இருந்தால் ரைட் சைடில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் டிஸ்பிளே ஆகும். ஈவன் லெஃப்ட் சைடில் இருக்கிற டேட்டாவோட ரிலேஷன்ஷிப்பில் இல்லைண்டா கூட இப்போ பாருங்கள் 100 இங்கே அங்கே வராது. பட் அதுக்கு பதிலாக வித்தியாசமான டேட்டா வரும். பாருங்கள் 50 வரைக்கும் வந்துட்டுது. நியூ சப்ஜெக்ட்டுங்கிற இந்த டேட்டா ரைட் சைட் டேபிளில் இருக்குது. அதாவது இந்த ஜாயினுக்கு ரைட் சைடில் இருக்கிற டேபிளில் இருக்குது. ஆனால் லெஃப்ட் சைடில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. இருந்தாலும் நமக்கு என்ன செய்யுது, இப்படி டிஸ்பிளே ஆகுது. இது லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நான் அதே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு திருப்பி மேலே இருக்கிறத லெஃப்ட் ஜாயினை மாற்றி விடுறேன், நீங்கள் ஒரே வியூவில் பார்க்குறதுக்காக. அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் ஃபுல் ஜாயின். சரிங்களா? இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள்லையும் இருக்கிற எல்லா டேட்டாவையும் டிஸ்பிளே பண்ணும். யாரெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ, அதாவது ஃபாரின் கேர் ரிலேஷன்ஷிப் கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டேட்டாஸ் எல்லாம் சரியான மாதிரி டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லாமல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் எம்டியாக இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் நல்லங்கிற வேல்யூஸை போட்டு ஃபில் பண்ணி அந்த ட்ரோஸ் டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், அப்போ இந்த இடத்த நமக்கு 100ங்கிற நம்பர்ஸும் டிஸ்பிளே ஆகும், நியூ சப்ஜெக்டும் டிஸ்பிளே ஆகும். அப்போ என்ன நடக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபுல் ஜாயின் கொடுத்து விட்டுன்னு பாருங்கள், 100ங்கிற டேட்டா மற்றது நல் கொடுத்து இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு.
அதே மாதிரி இந்த நியூ சப்ஜெக்ட்டுங்கிறதும் மற்ற டேட்டாஸ் எல்லாமே நல் கொடுத்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அப்போ நல்ல தெளிவாக கவனிச்சிக்கோங்க. ஜாயினுங்கிறது இன்னர் ஜாயினை குறிக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் கொடுத்தாலும் இல்லை இன்னர் ஜாயின் கொடுத்தாலும் உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் வரப்போகுது. அதே மாதிரி லெஃப்ட் ஜாயின் கொடுக்கக்கிட்டவா நீங்கள் ஜாயினுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவும் டிஸ்பிளே ஆகும். எதெல்லாம் ரைட் சைட் டேபிளோட கனெக்டில் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வரும். அதே மாதிரி ரைட் ஜாயின் சொல்கிறது ரைட் சைடில் இருக்கிற டேபிள்ஸில் இருக்கிற எல்லா டேட்டாவும் டிஸ்பிளே ஆகும். எதெல்லாம் லெஃப்ட் சைடோட கனெக்டாக இருக்கோ அந்த டேட்டாஸோட ஃபில் ஆகி கரெக்டான இன்ஃபர்மேஷனை காட்டும். ஃபுல் ஜாயின் சொல்கிறது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோ இல்லையோ எல்லா டேட்டாஸும் 2 டேபிளில் இருந்துமே நமக்கு டிஸ்பிளே ஆகி காட்டும். ஸோ இதுதான் வந்துக்கிட்டு ஜாயினில் இருக்கிற டைப்ஸ் வந்துக்கிட்டு. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு ரிலேட்டடான நிறைய ப்ராக்டிக்கல் அடுத்தடுத்த வரக்கூடிய செஷனில் இருக்கும் வந்துக்கிட்டு. ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.